சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி பாஜகவில் இணையப் போகிறாரா கனிமொழி? பிரதமர் மோடி அவர்களை சந்தித்துள்ளார். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது கனிமொழி அவர்கள் மக்களவை தொகுதி பற்றியான பிரச்சனைகள் பற்றி மோடி அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். அவர் வஉசி துறைமுகத்தில் சரக்கு மாற்ற முனையம் அமைக்க உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்து தூத்துக்குடி விமான நிலையத்தை மேம்படுத்த துணை நின்றதற்காக நன்றி தெரிவித்துள்ளார். இதுவரை பாஜகவை வாழ்த்துக்கள் நன்றி என்று கனிமொழி அவர்கள் மறைமுகமாக தெரிவித்திருந்த நிலையில் நேரடியாகவே மோடி அவர்களிடம் அனுமதி வாங்கி அவரை பார்ப்பதற்கு சென்று கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் கூட மோடி அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். மோடி அவர்கள் பன்னீர்செல்வம் நல்லவர், தனது நண்பர் என்று கூட கூறிய மோடி அவர்கள் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வந்தபோது கூட பன்னீர்செல்வம் அவர்கள் கடிதம் அனுப்பிய பிறகும் கூட மோடி அவர்கள் சந்திக்க மறுத்துவிட்டார். ஆனால் கனிமொழி அவர்களை சந்தித்துள்ளார். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தான் தழுவும். பாஜகவிற்கு நீங்கள் இணைந்துவிட்டால் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பதற்கேற்ப ரகசியமாக பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அவர்கள் ஒதுக்கப்படுவதாகவும் மாநிலத்தில் கனிமொழி அவர்களது பேச்சுக்களை திமுகவின் நிர்வாகிகள் கேட்காமல் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக கனிமொழி அவர்கள் விலகும் பட்சத்தில் பாஜகவில் இணையும் பட்சத்தில் மத்திய அமைச்சர் பதவியும் வழங்குவதற்கு பாஜக முன்வந்துள்ளது. இதுதான் தற்பொழுது திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோடி அவர்களது சந்திப்பு கனிமொழி அவர்கள் இதுவரை யாரும் செய்யாததை செய்துள்ளார். அதாவது தனியாக சென்றுள்ளார். இதுவரைக்கும் மோடி அவர்களை கனிமொழி அவர்கள் சந்தித்துள்ளார். ஆனால் கனிமொழி அவர்களுடன் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை யாரும் செல்லாதது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கனிமொழி அவர்கள் பாஜகவில் இணைந்தால் சரியா அல்லது திமுகவில் அவர் பயணிப்பதுதான் அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு சரியாக இருக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கனிமொழி அவர்கள் பாஜகவில் இணைவதாக பல செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.